பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக நாம் ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். இந்த சங்கீதத்தை எழுதினதான தாவீது இவனமாய் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கவனிங்க, நாம் நினைக்கிறபடி காரியங்கள் வாய்க்கும் என்று நாம் ஒருபோதும் விசுவாசிக்க கூடாது. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ஏன்னா காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், காரிய சித்தி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய நடை, உடை எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருந்த நம்முடைய வழியை அவரிடத்தில் ஒப்புவிச்சிட்டாச்சுன்னா எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் திட்டங்களை மறந்து விடுங்கள். கர்த்தரிடத்திலே கேளுங்கள். அவர் திட்டங்களை தருவார், காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.